தமிழகம் தினம் தினம் பல போராட்டங்களை பார்த்து வருகிறது. ஆனால் கஷ்டப்பட்டு படித்து போட்டித் தேர்வுகள் எழுதி பணி கிடைத்து 15 ஆண்டுகளுக்கு மேலாக தற்காலிக பேராசிரியராக பணியாற்றிய பின்னர் திடீரென்று ஒரு நாள் நடுத்தருவில் வேலையின்றி நிற்கும் 328 உதவி பேராசிரியர்களின் போராட்டம் தமிழக ஊடகங்களின் காதுக்கு கேட்காமல் போயிருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழகத்தின் 16 உறுப்பு கல்லூரிகளில் பணியாற்றிய 328 பேரின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியான சூழலில் நீதிமன்றமும் உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கோவை செழியனும் தலையிட்ட பின்னரும் தீராத பிரச்சனையின் பின்னணி என்ன என்பதை விளக்குவதுதான் இந்த செய்தி தொகுப்பு. பணிக்கு தேர்வாகும் போது நிரந்தர பேராசிரியர்களுக்கான அதே முறைப்படி எழுத்துத் தேர்வு, நேர்முகத் தேர்வு என அனைத்து படிகளையும் கடந்து பணிக்கு சேர்ந்து நிரந்தர உதவி பேராசிரியர்களின் அத்தனை பணிகளையும் 15 ஆண்டுகளாக செய்து வந்த போதும் இவர்களின் பெயர் டீச்சிங் ஃபெல்லோஸ். இவர்களின் சம்பளம் 27,000 முதல் 30,000 வரை மட்டுமே. அந்த வாழ்வாதாரமும் இப்போது பிடுங்கப்பட்டிருப்பதுதான் வேதனை. ஒவ்வொரு 6 மாத காலத்திற்கும் ஒருமுறை 3 நாட்கள் இடைவெளி கொடுத்து இவர்களுக்கு அடுத்த பணியாணை கொடுக்கப்படுவதுதான் வழக்கம். ஆனால் கடந்த டிசம்பர் 31ஆம் தேதி இவர்கள் பணிக்காலம் முடிந்த பின் ஜனவரி 4ஆம் தேதி வரை மறு ஆணை கிடைக்கவில்லை என்பதோடு அடுத்த ஆணை வரும் வரை நீங்கள் பணிக்கு வரவேண்டியதில்லை என்று வாய்மொழி உத்தரவு கிடைத்ததும் அதிர்ந்து போய் நிர்வாகத்தை அணுகியிருக்கிறார்கள். ஏற்கனவே டிசம்பர் மாதம் 187 நிரந்தர பேராசிரியர்களை நியமித்துவிட்டோம், அதனால் உங்களுக்கு இனி பணியில்லை என்று நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. ஆனால் உண்மை அதுவல்ல. இந்த 328 பேரில் பலர் முன்னரே சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு நீதிமன்றத்தை அணுகிய போது தீர்ப்பு இவர்களுக்கு சாதகமாக வந்திருக்கிறது. இவர்களை பணிக்கு தேர்வு செய்தால் சம ஊதியம் கொடுக்க வேண்டி இருக்குமே என்று நினைத்து இவர்களை வெளியேற்றி இருக்கிறது அண்ணா பல்கலைக்கழக நிர்வாகம். இந்த இக்கட்டிலும் தளர்ந்து விடாத பேராசிரியர்கள் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்த போது நீதிபதி அவர்களே அண்ணா பல்கலைக்கழக நிர்வாகம் மீது அதிருப்தி தெரிவித்து பல ஆவணங்களை சமர்ப்பிக்க கூறியிருக்கிறார். கடந்த ஜனவரி 23ஆம் தேதி நீதிமன்றத்தில் இந்த ஆணை பிறப்பிக்கப்பட்டு 2 மாதங்கள் கடந்த பின்னரும் பல தகுதித்தங்களை செய்வதற்கு நிர்வாகம் முன்வந்திருப்பதாகவும் வகுப்புகளை ஒன்றிணைப்பது, விருப்ப பாடங்களை குறைத்து விடுவது போன்று பல செயல்களில் ஈடுபட்டு மாணவர்களுக்கு நெருக்கடி கொடுப்பதாகவும் தற்காலிக பேராசிரியர்கள் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக பல முக்கிய அதிகாரிகளை பேராசிரியர்கள் சந்தித்து கோரிக்கை விடுத்துள்ளனர். சிஎம் செல்லில் மனு அனுப்பியுள்ளனர். முக்கியமாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கோவை செழியன் அவர்களை 5 முறை நேரடியாக சந்தித்து கோரிக்கை விடுத்துள்ளனர். அப்போது அவர் கண்டிப்பாக உங்களுக்கு பணி கிடைக்கும், நானே பதிவாளரிடம் பேசியிருக்கிறேன் என்று உறுதியளித்திருக்கிறார். அவரது உத்தரவின் பேரில் இவர்களுக்கு பணியாணை கிடைத்து விட்டதாகவும் ஊடக செய்திகள் வெளிவந்த போதும் அதில் எந்த உண்மையும் இல்லை என்பதுதான் நிதர்சனம். இவர்களின் வாழ்வாதாரத்திற்காக கல்லூரியிலும் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திலும் இவர்கள் மேற்கொண்ட போராட்டங்கள் ஓரிரு ஊடகங்களை தவிர வேறு எங்கும் செய்தியாகவில்லை. செல்போன் வெளிச்சத்தில் தங்கள் வாழ்க்கைக்கான வழிதேடி போராடும் இவர்களின் குரல் தமிழக அரசின் காதுகளில் விழுமா? சாதாரண மக்களின் பாதுகாவலனாக இருக்கும் நீதிமன்ற உத்தரவுகள் இங்கு மதிக்கப்படுமா? மாணவர்களின் கல்வித்தரத்திற்கு நல்ல பெயர் வாங்கிய ஒரு பல்கலைக்கழக நிர்வாகத்தில் இவ்வளவு குளறுபடிகள் நடப்பது அரசின் கவனக்குறைவா, தனிநபர் ஈகோவா? இறுதியில் பாதிக்கப்படுவது யார் என்பதெல்லாம் விடையளிக்கப்பட வேண்டிய கேள்விகள்.